ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து மொகல் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக சுவையாக ரொம்ப செம்மையாக ஒரு சிக்கன் ஒன்று நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தைய என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் அதுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன். இது போன்லையும் செய்யலாம். நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூனு, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் அது 1 ஸ்பூன், உப்பு, இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது கூடவே லெமன் ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சுருங்க. இதுலேயே தயிர் இருந்தால் தயிரையும் நீங்கள் போட்டு செஞ்சு வைக்கலாம். நான் தயிர் பின்னாடி சேர்க்குறேன். தயிரில் ஒரு நாள் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் தயிரை வந்து சேர்க்கலை, நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சுருந்தா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனித்தனியாக வச்சுருந்தா அதில் 1 ஸ்பூன், இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சியில் 1 ஸ்பூனும் பூண்டில் கார்லிக் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. ஊறட்டும், ஒரு ½ அன் ஹவராவது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஆயில் நல்லா 2 கரண்டி விடுங்க. கொஞ்சம் தாராளமாகவே விடலாம். அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு அது வெடிக்கட்டும். வெடித்ததும் இதை எடுத்து வெங்காயம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனியனை அதில் போட்டுருங்க. நான் வந்து ஆனியன் பவுடர் சேர்ப்பேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னொரு ஆனியன் 2 ஆனியன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஆனியன் பவுடர் வச்சுருக்கேன், அது நான் போட்டுக்குவேன். ஆனியன் பவுடர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பூண்டு 2 ஸ்பூன் குட்டி குட்டியாக கட் பண்ணி, 1 ஸ்பூன் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து ஆனியன் பவுடர் போடுறேன் 2 ஸ்பூனு. நீங்கள் வந்து ஆனியன் பவுட்ரு வச்சுருந்தா ஓகே, இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு வெங்காயம் சேர்த்து போட்டுக்கோங்க. கட் பண்ணி 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். இதில் கொத்தமல்லி, இப்போ கஸ்தூரி மேத்தி நல்லா 2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூன் நல்லா நிறையவே போடுங்க. போட்டு அது நல்லா செவந்ததும் இப்போ சிக்கன் அதோடு சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. மசாலா கொடுங்க. உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அப்புறமா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்க்கணும். உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், முதல்ல நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன். இது மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். இது கூட ஜீரகத்தூள், நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட பியூரி பண்ணி கூட ஊற்றலாம், சேர்த்துக்கலாம்.
படு டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பூரிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், பரோட்டாக்கு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், குஸ்காவுக்கு சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டிக்கும் நான்கு கூட நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டியும் வச்சு இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் நான் இப்போ தான் சேர்க்குறேன். நீங்கள் முதல்லே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ சேர்த்தாலும் சேர்க்கலாம். நல்லா இதை தயிரையும் கலந்து விட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ அந்த சிக்கன் சாப்பிட்றப்பவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசனை வருது பாருங்கள். எவ்வளோ அந்த ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு அதை நல்லா கலக்கிட்டு, இப்போ நீங்கள் இது குக்கரில் விசில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே டைரெக்டாக வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் மூடி அப்படியே விட்டுறேன். நல்லா வெந்து வேகட்டும். நல்லா பாருங்கள், வெந்து வந்துருச்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு, வாசனை சூப்பராக இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸ்மெல்லு வருது. இப்போ இது வந்து நல்லா வற்றட்டும். இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் நான் கரம் மசாலா முதல்ல போடலை, இப்போ போடுறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வற்ற விட்டுருங்க. இதே லெவலில் எடுத்தாலும் சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த லெவலில் எடுத்தாலும் நான் வந்து இந்த லெவலில் எடுத்தாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம எல்லா டிஷ்ஷுக்கும், அதாவது நான்லேருந்து சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் குஸ்கா அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான். சாப்பிட்டு பாருங்கள். எதோடு வச்சு சாப்பிட்டாலும் அது அவ்வளோ டேஸ்டிக்காக, எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹனி குக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே.